என்ன? என்னதான் உங்க பிரச்சனை? ஏன் சாப்பிட போல? ஏன் சாப்பாடு வேணாம் நீங்க? அதான் இங்க எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன்ல. அதனால இங்கே சாப்பிட்டுக்கலாம். அங்க ஒன்றும் போக தேவையில்லை. அதான் ஏன்னு கேக்குறேன். கால் வலிக்குதுல்ல. இப்படியே சுத்தமா நடக்காம போயிட்டீங்கன்னா அப்புறம் வலி எப்படி போகும்? அப்புறம் நாளைக்குலாம் எப்படி? நீதான் ஒன்றும் இல்லைன்ற, ஆனால் எனக்கு வலிக்குது. நான் என்ன பண்ணட்டும்? சரி, டாக்டர் கிட்ட போலாமா? அப்போ நீ யாருடி? கேட்டது ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போலாமான்ட்டு. எனக்கு பேசிக்கா பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் தெரியல. நார்மலா இருக்க மாதிரிதான் இருக்கு. ஆனா நீங்க வலிக்குது வலிக்குதுன்றீங்களே. மேபி அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. டீப்பா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியும்ல. அதுக்காக சொல்றேன். போலாமா? இங்க பக்கத்துல யார் இருக்கான்னு பார்க்கவா? வேண்டாம். அப்புறம் எப்படி வலி போகும்? எனக்கு புரியல உங்க இது. வேற ஏதாவது பேசும். காலை பற்றி பேச தேவையில்லை. எப்படின்னா போங்க. சரி, என்னையா போ வேணாம் சொன்னீங்க சாப்பிட்ட? நான் இங்கே தனியாக சாப்பிடுவேன்ல. அதனால தான். ஏன் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் கூட சாப்பிடணுமா? என் கூட சாப்பிட வேண்டாமா? இல்லம்மா, ஜஸ்ட் கேட்டேன். ஆனாலும் அந்த ரெஸ்டாரண்ட் சூப்பரா இருக்குல்ல. பீச் பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது அதுவுமே ரொம்ப கியூட்டா இருந்துச்சுல்ல, அதனால கேட்டேன். ஏன் நம்ம ரூமே பீச் வியூ தானே. அந்த பால்கனி கேட்ட திறந்தீங்கன்னா பீச் தானே. வேணா அப்படி கூட உட்காந்து சாப்பிடலாம்ல. சாப்பிடலாம் தான், யாருமா இல்ல சொன்னா? ஆனா அது இன்னும் கிட்ட இருந்துச்சுல்ல, அதனால சொன்னம்மா. வேற ஒண்ணும் இல்ல. போதுமா? போதும், அமைதியா இருங்க. ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து ஏதாவது ஒன்று வம்பிழுக்கணும்னு முடிவு பண்ணதீங்க. சரி, இப்போ சொல்லு, என் மேல இருக்க கோவம் போச்சா? எனக்கு ஒரு துளி கூட உங்க மேல இருக்க கோவம் போல. கோவம் கோவமா தான் இருக்கு. ஆனா வலிக்குதுன்றீங்கல்ல, அதனால என்ன பண்ண முடியும்? அதனால உங்க கூட இருக்கேன், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு கோவம் போல. துளி கூட குறையல. போதுமா? அந்த சாரி கேட்டல, அப்போ கூட என் மேல இருக்க கோவம் உனக்கு போல. ஆனா உன் பேரை கேட்டோன்னே என்ன ஏதாவது பண்ணிடணும் அதானே? இனிமே கத்தி கொடுக்குறேன், பேசாம குத்திடுங்க. இன்னும் நிம்மதியா இருப்பீங்க. ஏன்டி அப்படி சொல்ற? ஆமா, உன் பேரை கேட்டு நான் நசுக்கி எடுக்கிறதுக்கு எனக்கு அந்த பெயின் எவ்வளவு வலிக்குதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கு இப்படி சின்ன சின்னதா சித்திரவதை பண்றதுக்கு ஒரேடியே கத்தி குத்துறேன். ஒரேடியே கொண்டுட்டு நிம்மதியா இருப்பல்ல. இப்படி பேசாதடி, எனக்கு கஷ்டமா இருக்குடி. உனக்கு கொள்றதுக்காடி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு புரியல. தேவையில்லை, பேசாதீங்கன்னு. எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் என் மண்டைக்குள்ள ஓடுது. தயவுசெய்து கம்முன்னு தருங்க, அந்த டாபிக் எடுக்காதீங்க. அவன் பேர் கேட்கலாம், நான் டென்ஷனா இருக்க மாட்டேன். வேற யாராவது பேசியிருந்தா எனக்கு கவலை இல்லை. அவன் போது என்னால முடியல. எனக்கு புரியல. அவன் என் க்ரஷாவே இருந்துட்டு போட்டுமா, அதுல என்ன பிரச்சனை? ஏன் எனக்கு யாரையும் பிடிக்க கூடாதா? எனக்கு புரியல. ஒரு ஹீரோ பார்த்து சைட் அடிக்க மாட்டாங்க, இல்ல ரோட்ல போற பையனை பார்த்து யாரும் சைட் அடிக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் எனக்கு க்ரஷ்ன்றது. சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே இருந்துட்டு போட்டுமா. அப்ப அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தெரியல. என்ன வில்லனா சொல்லாத. எனக்கு ஜென்ரலா ஒரு பொண்ணுக்கு க்ரஷ் இருக்கிறது, இல்ல லவ் இருக்குது, இல்ல செகண்ட் மேரேஜ் இந்த மாதிரி அதுக்கு நான் அகேன்ஸ்ட் இல்லை. என்னையே இப்படி ஒரு வில்லனா ட்ரீட் பண்றேன். எனக்கு மத்தவங்களுக்கு எது இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்ல. உனக்கு மட்டும் நான் இல்லவா, நான் மட்டும் தான் யோசிக்கிறேன். அதையும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்? எனக்கு புரியல. இப்ப மட்டும் நீங்க எனக்கு எல்லாம் இல்லாமல இருக்கீங்க. அப்புறம் என்ன? அது அப்படி இல்ல. உன் லைஃப்ல உனக்கு மென்னுனா அது நான் மட்டும் தான் இருக்கணும். என்னை தாண்டி யாருமே இருக்கக்கூடாதுன்னா கூடாது. உன்னதான் சொல்லிட்டேன். உங்க டாடி, உங்க அப்பா, உங்க அண்ணன், உங்க மாமா, பிரபா யாரா இருந்தாலும் எனக்கு அப்புறமா மட்டும்தான் இருக்கணும். நான் உங்க லைஃப்ல நான் மட்டும்தான். வேற யாரும் கிடையாது. அம்மா, இது என்னம்மா? ஏம்மா இப்படி இருக்க? இது என்ன லாஜிக் எனக்கு புரியல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எந்த வகையும் உன் லைஃப்ல என்னை தாண்டி வேற யாரும் இருக்கக்கூடாது. அது ஒரு மென்னு கூட இல்ல. ஈவன் உங்க அம்மா, மம்மி, ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் எனக்கு அப்புறம் மட்டும்தான். உன் லைஃப்ல எதுவா இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் நான் மட்டும்தான். எனக்கு அப்புறம் தான் நீ யாரையா இருந்தாலும் நேசிக்கணும். ஏன்னா எனக்கு நீ அப்படிதான். நீ மட்டும்தான் ஃபர்ஸ்ட். உனக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும். அதே மாதிரி தான் நீ எனக்கு இருக்கணும். எதுவா இருந்தாலும் உனக்கு ஃபர்ஸ்ட் நான் மட்டும்தான் இருக்கணும். என்னை தாண்டி தான் உனக்கு எதுவா இருந்தாலும் இருக்கணும். இத கூட சாந்தமா சொல்ல மாட்டேங்குது. இவ்வளவு ரஃபா, இவ்வளவு கோவமா, இவ்வளவு திமிரா சொல்றேன்னு எனக்கு புரியல. இதை நான் அமைதியா தான் சொல்றேன். கேரிங்கா தான் சொல்றேன். இதை நீ புரிஞ்சுக்கலன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அன்பா தான் சொல்றேன். இதான் உங்க கேரிங் அன்பு. சரி சரி சரி, புரிஞ்சிருச்சு. இனிமேல் தெரிஞ்சுக்கிறேன். இதான் உங்க அன்பு. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா?
சரி, எனக்கு ஒரு டவுட்டு. நான் இது சந்தேகமா கேட்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் நடந்துக்கிறத வச்சு எனக்கு இது கேட்கணும்னு தோணுது. அதனால கேட்கிறேன். தப்பா நினைக்காதீங்க. உங்கள நான் நம்புறேன். இருந்தாலும் அந்த சந்தேகத்த ஏன் மனசுல வச்சுக்கணுன்றதுனால கேட்கிறேன். தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னடி பொண்டாட்டி கேளு. நீ கேட்டதாவது நான் மறைச்சிருக்கேனா? கேளு சொல்றேன். நிஜமாவே நீங்க இடிச்சுக்கிட்டீங்களா? நிஜமாவே உங்களுக்கு வலிக்குதா? ஏய் ஏன்டி இப்படி கேட்குற? நிஜமாவே கேட்குறேன். நான் நிஜமாவே இடிச்சுக்கிட்டேனா இல்லையான்னு கேட்குறியா? இல்லை பொய்யா இடிச்சுக்காம இடிச்சுக்கிட்டேன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல. இல்ல, உங்களுக்கு ஒண்ணுன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு எனக்கு தெரியும். ஆனா அவரோட ரியாக்ஷன் பார்த்தா உங்கள முறைக்கிற மாரியே இருக்கு. உங்களுக்கு அடிபட்ட ஒரு ஃபீல்ல அவரு இல்ல. நீங்க துடிக்கிறீங்கன்றது அவரு கண்ணுல தெரியல. அவர் பதட்டமே படல. அவர் உங்க மேல வெறுப்பா, கோவமா பாக்குற மாதிரியே இருக்கு. பத்தாததுக்கு நீங்க வேற வலிக்குது வலிக்குது சொல்றீங்களே தவிர, ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணிக்க மாட்றீங்க. அதனால இந்த 2 பிஹேவியர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. பத்தாததுக்கு அவர் வேற உங்கள முறைச்சுக்கிட்டே இருக்கார்ல. இதெல்லாம் யோசிக்கும்போது, ஒருவேளை அவுட்டிங் போகக்கூடாதுன்றதுக்காக நீங்க இப்படி பண்ணியிருப்பீங்களான்ட்டு ஒரு சின்ன சந்தேகம். சாரிம்மா. ஒரு சந்தேகமா இது தோணுச்சு உங்க 2 பேர் ரியாக்ஷன பார்த்து. ஆனாலும் நீங்க அடிபட்டதுன்னு பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன். இருந்தாலும் மனசுல எதுவுமே வச்சுக்க கூடாதுன்னு நீங்க சொன்னதுனால யோசிக்காம கேட்டுட்டேன். சாரி. எழுந்துரு, வா போலாம். ஏம்மா? வேண்டாம், வெளியே போலாம். ஏம்மா? நீங்க தானே மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்கூடாது, எதுனாலும் கேட்கணும்னு சொன்னீங்க. அதனால தானே கேட்டேன். நீங்க தானே எதுவா இருந்தாலும் கேளுன்னு சொன்னீங்க. ஆமான்னா ஆமா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்களேன். நான் மனசுல வச்சு குழம்பக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதனால தானே கேட்டேன். ஆனா எனக்கு ரெண்டுமாமே தோணுது. நம்பவும் செய்றேன், இருந்தாலும் ஒரு டவுட்டும் இருக்கு. அப்படின்னு கேட்டேன். ஆனா நீங்க இப்படி பண்றீங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எங்கம்மா நீங்க நடிக்கிறீங்கன்னு சொன்னேன். எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குன்னு தானே கேட்டேன். உங்க 2 பேரோட ரியாக்ஷனை வச்சு எனக்கு தோணுச்சு. ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அதனால கேட்டேன். உன்னை வெளியவே அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சா எனக்கு அதுக்கான 1000 வழி இருக்கு. தெரியுங்களா? தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கோ. உன்னை வெளியே அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சா அதுக்கு நான் என்ன வழி வேணா யூஸ் பண்ணுவேன். அதுக்கு இதுதான் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. சரி, சாரி. நான் மனசுல வச்சுக்க கூடாதுன்னு கேட்டேன். சாரி. அந்த ஒரு ரீசன் சொன்னதுனால மட்டும்தான் உன்னை விடுறேன். இல்லைன்னு வச்சுக்கோ. சரி, ஆனா இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. புரியுதா? சரி, பரவாயில்ல. பனிஷ்மெண்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாரி, நீங்க ஹர்ட் ஆகாம இருந்தா போதும். என்ன பனிஷ்மெண்ட் தெரியும்ல? இல்ல, தெரியல. என்னம்மா நீங்க இருக்கிறீங்க? இதுதான் உங்க பனிஷ்மெண்டா வேணும். எல்லாரும் இதுதான் பனிஷ்மெண்ட்டும் இதுதான். 2 in 1 இருக்க போகுது. போதுமா? இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? இல்ல. அவஸ். என்ன சொன்ன? நான் சொல்லு. ஒன்னும் சொல்லலையே. ஏன் கையில இருக்கிற? போதும். ஏய், அடி வாங்குவது என்ன? பனிஷ்மெண்ட் பெயின் கில்லர்னா என் இஷ்டம். நீ தடுக்கிறது வந்து கை எடுக்கிறது எல்லாம் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் உன்னை பார்த்துக்கோ. பிச்சுக்கோ பிச்சு. இன்னும் பனிஷ்மெண்ட்டும் முடியல. இன்னும் பெயின் கில்லர் வேற இருக்கு. தடுக்காத. அடி வாங்கிடுவேன். அம்மையா அவளை எப்ப வேணா வந்துருவாங்க. அமைதியா இரு. அது எனக்கு அவ்வளோக்கு இல்லை. கேளுங்க. சரி, அவங்க வர வரைக்கும் பனிஷ்மெண்ட் கண்டினியூ ஆகட்டும். பெயின் கில்லரா அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? வேண்டாம். சொன்னா கேளுங்க. முடியாது. என் காது கேட்காது. நீ பொண்டாட்டி ஏன்டி இப்படி பண்ற? போதும். பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் நீங்க நிறைய பண்ணிட்டீங்க. போதும், நீட்ட விடுங்க.
இன்னும் பனிஷ்மெண்ட்டே முடியலடி. இன்னும் பெயின் கில்லர் வேற தாண்டி விளையாடுற. பிச்சு போடும் பிச்சு. நியாயமா இது நம்ம ரூம்ல மட்டும்தான் நீங்க பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? இது உங்களுக்கு வேற எங்கேயும் கிடையாது. ஏய், இதுக்கு அது அர்த்தம் கிடையாது. அது அந்த வீட்டுல மட்டும்தான் செல்லும். இது நம்ம பர்சனல் அவுட்டு. இதுக்கெல்லாம் அது கட்டுப்படாது. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் நினைச்சா அது எங்க வேணாலும் செல்லும், புரியுதா? நோ தான் நோ தான், போதும்னா போதும் தான். கொண்டுட்டு விளையாடாத, எனக்கு வேணும். முடியாதுன்னா முடியாது. என்ன பண்றீங்க? அமைதியா இருங்க. அதெல்லாம் முடியாது. உங்க கை சேட்டை அதிகமா இருக்கு, அடி வாங்கிடுவீங்க, கையெடுங்க. மாட்டேன்னா மாட்டேன் தான். வேண்டாம், அடி வாங்கிடாதீங்க. முடியாது. பிச்சுன்னு பிச்சு அமைதியா இருங்க. ஆண்டி பண்றது ஆண்டி இப்படி பண்றேன். இதோ பாருங்க, என்ன தோணுதோ அதை பண்றதுக்கான பெர்மிஷன்லாம் உங்களுக்கு கிடையாது. பிச்சு பிச்சு. இங்க பார், நீ என் ப்ராப்பர்ட்டி. நான் உன்னை என்ன வேணா பண்ணுவேன். இதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை, புரிஞ்சுதா? உங்க ப்ராப்பர்ட்டியாவே இருந்தாலும் இன்னும் ரிஜிஸ்டர் ஆகல. ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் மத்த கதை, புரியுதா? அது வரைக்கும் நான் உங்களுக்கு சொந்தம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு, வெறுப்பேத்திராத. நீ சில விஷயம் கண்டிஷனா போட்டதுனால உன் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் அதுக்கு நான் அமைதியா இருக்கேன், புரிஞ்சுதா? அவ்வளவுதான். மற்றபடி நீ என் ப்ராப்பர்ட்டி தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ரிஜிஸ்டரான ப்ராப்பர்ட்டி தான். இல்லைன்னா நீ சொல்லவே முடியாது. உன் ஆசைக்காக சில விஷயத்துக்கு நான் அமைதியா இருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி நீ எனக்கு மட்டும் தான், புரிஞ்சுதா? இது என்ன அவ்வளவுதான். இல்ல நான் புரிய வச்சாதான் நீ நம்பணும்னு சொன்ன, அதுக்கு ரெடியா இருக்கேன். என்னை பத்தி தெரியும்ல. புரிஞ்சுது. இருந்தாலும் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருங்க. முன்னாடி ஏன் இப்படி பண்ற? எத்தனை தட்டி விடக்கூடாது சொன்னீங்க, அதான் பொறுமையா இறக்கி வச்சேன். நீ பொண்டாட்டி. பிச்சு பிச்சு அமைதியா இருங்க. அப்போ இதுக்குதான் லஞ்ச் கொஞ்சம் சாப்பிட போல, அப்படிதானே? ஆ, ஏதோ கொஞ்சம். அதுக்காக. ஓ, இது கொஞ்சம், அப்புறம் என்ன கொஞ்சம்? அது இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். பிச்சு பிச்சு. பேய் படம் பயந்து போயிடும் போல நீங்க பண்றதுக்கு. பிச்சுங்க. என்ன சட்டம் உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு. நான் படம் பார்த்தாதானே எனக்கு தெரியுது. நான் எங்க படம் பார்த்தேன், எங்க பார்க்க விட்டீங்க? நம்ம தான் பிஸியா இருந்தோங்க. அது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நான் என்ன பண்ணட்டும்? இன்னைக்கு பார்க்க பேசிட்டு நான் சொல்லாதது. பார்க்கலாம். நீங்க எங்க வேணா உட்காருங்க, நான் எங்க அண்ணி கூட தான் உட்காருவேன், ஓகேவா? நீ கூட இருக்கணும். முடியாது, நான் எங்க அண்ணி கூட மட்டும் தான் இருப்பேன். பேய் படம் பார்க்கணும்னா நான் உங்க கூட உட்கார மாட்டேன். ஆயிரத்துக்குடி சுரம் வந்துடும். உங்க கூட இருந்து வேற எதுனா வர்றதுக்கு அதுவே பெட்டர். வேற வேற என்ன வரும்? அது அப்ப சொல்றேன். பேசுறதோ சொல்றதோ ரிக்வஸ்ட் பண்றதோ தெரிஞ்சதோ இதெல்லாம் பண்ணவே கூடாது. இதுதான் நான் பண்ற பெரிய பெரிய தப்பு. நான் பண்ற முட்டாள்தனமே அதுதான். எதுவா இருந்தாலும் நானே நானே முடிவு பண்ணணும். ஃப்ரீட்டே என் வேலை நம்ம பார்த்துட்டு விட்டா சரி கூட்டு. என்ன ஒண்ணு முடிஞ்சுன்னு அடுத்ததா பிச்சுடுங்க. அதெல்லாம் முடியாது, பண்ணிட்டு முடியாது. போதும், வந்துடுவாங்கன்னு தட்டி வாங்கிடாதீங்க. அதெல்லாம் முடியாது, பண்ணிட்டு வேணும். வந்துடுவாங்க போதும்னு ஆமே. தட்டி வாங்கிடாதீங்கன்னு. நாம எப்ப வந்தாலும் அவங்க பிஸியா இருக்காங்கல்ல. ஆமா ஆமா, அது என்னவோ கரெக்ட் தான். அப்புறம் என்னதான் பேசுவாங்களோ தெரியல. ரொம்ப பிஸியா தான் இருக்காங்க. பாருங்க, உங்ககிட்ட சொல்லிட்டேன். சும்மா யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கேட்டு கத்தி டென்ஷனா என்னதான் பண்ணீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் இப்படி பொறுமையா இருக்க மாட்டேன். பனிஷ்மெண்ட் எதுவும் செல்லாது. அப்புறம் நான் என்ன முடிவு எடுப்பேன்னு எனக்கே தெரியாது, சொல்லிட்டேன். சாரி, கூப்பிடாது இன்னும் பண்ண மாட்டேன், ரியாக்ட் பண்ண மாட்டேன். தேவையில்லாம எதுவும் பண்ண மாட்டேன். சாரி சாரி. இப்போ மட்டும் வராது. சந்தேகம் தானே, கேட்டுருங்க. இந்த மாதிரி தேவையில்லாத க்ரஷ் பண்றது, யோசிக்கிறது, எனக்கு குடும்பத்துல பண்ணீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தங்கம் டென்ஷனாக கிறிஸ்டி வச்சிடலாம். இவன் தப்பான முடிவு எதுவும் இருக்க மாட்டேன். கெஞ்சி கேட்கிறோமா, சொன்னா புரிஞ்சுக்கோ. அது ஒரு லூசுமா, அது ஒரு லூசு மாதிரி ஏதாவது சொல்லும், அதெல்லாம் நம்பாதம்மா. அதுங்க வருஷன்ல ஒரு விஷயத்த அதுங்க என்ன புரிஞ்சுக்கிச்சோ, அதுங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை நம்ம சொன்ன மாதிரியே சொல்லுமா அதுங்க.
அதுக்காக அதுங்க பேச்ச கேட்டு முட்டாள்தனமா முடிவெடுக்காதம்மா. அது ஒரு கூமுட்டை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுங்க சொல்றதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுரு. தேவையில்லாம அதை யோசிக்காத. அதை நீ இது பண்ணாத. அவளுங்க பழைய கதையை வளருன்ட்டு தேவையில்லாம அவளுக்கு வருஷன்ல ஏதாவது வளருவாளுங்க. அது உன் மண்டையில ஏத்திக்காதீங்க. புரியுதா? கேர்ளி நக்குள் தான் கழுவி ஊத்துறா. வெயிட் பண்ணு என்ன சொல்றான்னு பாப்போம். என்னடி தாவணி மிஸ் ஆயிட்டேன். மிஸ் ஆகல. மிஸ் ஆக மாட்டேன். உங்ககிட்ட சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னடி இந்த டெஸ்ட்ல மட்டும் அவ்வளோ ஈக்குவலா இருக்கு, அமைதியா இருக்கு, அன்பா பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியல. நீங்க தான் அப்படி சொல்றீங்க. சரி, அப்புறம் நீ நான் என்ன தப்பு பண்ணாலும் நீ விட்டுற மாட்டேன்ல. நீ கோவப்படு, அடி, கத்து, என்ன வேணா பண்ண. ஆனா என்னை விட்டு போறது, என் கூட பேசாம இருக்கிறது, இது மட்டும் எனக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்காது. ப்ளீஸ். என்னால உங்ககிட்ட பேசாமலாம் இருக்க முடியாதுமா. அதனால உங்களை விட்டு விலகுறதோ பேசாம இருக்கிறதோ பனிஷ்மெண்டா கொடுக்க மாட்டேன். போதுமா? நீங்க விட்டு போக மாட்டீங்கல்ல? நீ என்ன கத்தினாலும், என்ன திட்டினாலும், என்ன பண்ணாலும் நான் புரிஞ்சுக்கிறேன். அது நம்ம நல்லதுக்கு, என்னோட நல்லதுக்கு, நான் தெரியறதுக்கு. அதனால நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னா நிஜமா? நிச்சயமா என் பொண்டாட்டி. அதுக்குள்ள போயிட்டாங்க. ஒன்னும் புரியுது. எல்லாம் அவளுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஆனா சொல்லவே மாட்டான். இல்ல மாட்டப்பா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் மட்டும் கேட்க. அப்படிதான். அவங்க 2 பேர் வேலையும் தப்புதான். ஈஸியா புரிஞ்சிடும். ஆனா என்ன கேளு, சொல்லவே மாட்டான். சரி சொல்றேன், அப்புறமா சொல்றேன். நீங்க ஃபுல்லா கேட்டு சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. பாருமா, நமக்குள்ள எந்த பொய்யும் எந்த ஒளி மரமும் வேணாம். தயவு செஞ்சு சொல்றேன். என்ன மறைச்சிங்கனாலும் என்கிட்ட சொல்லிடுங்க. அவ்வளவுதான். அது மனசுக்குள்ள வச்சு அதுக்கு இன்னும் தப்பா போறதுக்கு பதிலா நீங்க விட்டு சொல்லிட்டீங்கன்னா நீங்களும் ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க, நானும் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். புரிஞ்சுக்கப்பட்டு ப்ளீஸ் இனிமேலாவது மாறு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நம்ம 2 பேருக்குள்ள எந்த சீக்கிரட்டும் இருக்கக்கூடாது. புரியுதா? எதுவா இருந்தாலும் சொல்லிடு. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் மனசுக்குள்ள போட்டு தப்பா நினைக்காம சொல்லிடு. என்ன மறைச்சாலும் சரி. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இனிமேல் எதுவும் மறக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். குடிச்சிக்க மாட்டேன், தப்பா நினைக்க மாட்டேன். சாரி பண்ணிட்டு இனிமேல் நல்ல பேர் நடத்துக்கிறேன். ப்ளீஸ் என்னை விட்டுற மாட்டேன்ல. அம்மா, என்ன தப்பு பண்ணாலும் வெறுக்க மாட்டேன். புரியுமா? லவ் யூ. ஓகேவா? அதான் சரிதான். லவ் யூ தான். லவ் யூ தான். புரியுமா? இது பொண்டாட்டி. லவ் யூ. சரி, உங்க ரொமான்ஸ் முடிச்சுன்னா கொஞ்சம் இப்படி திரும்பினீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்டேட் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சு. ஆமாங்க கைஸ், எனக்கு ஒரு டவுட். நீங்க வரும்போது இந்த சொல்லிட்டு வர்றது அந்த பழக்கம்லாம் இல்லையா? அப்படியே வந்து சைலண்டா உட்காருவீங்களா? உட்காந்தாதான் நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது கேலி. நாங்க என்ன பண்ணட்டும்? சோ, சொல்லிருக்கலாம்ல, சவுண்டா பேசிருப்பல்ல. சும்மா சவுண்டா பேசுவியா? அப்போ உங்களுக்கும் கேட்டிருக்கோம்ல. இனிமேல் சொல்லிட்டு வரோம். சொல்லிட்டீங்கன்னா நானும் சவுண்டா பேசுறேன். ஓகேவா? ஓகே. சரி, சாப்பாடு ஆகிட்ட போட்டீங்க, சாப்பிடுங்க வாங்க. வரும். என்ன பல்ப் தெரிஞ்சுதா? லைட்டா நேற்று இருந்த கவுண்டுக்கு இப்போ நீங்க கொடுத்த கேப்ப லைட்டா அக்கௌண்ட் ஆச்சு. அப்போ நேத்து நைட்டு பண்ணீங்க, அது என்ன? அது அவன் மேல இருந்த கவுண்ட் கொஞ்சமும், அவன் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தால அதுல கிடைச்ச கேப் கொஞ்சமும், அப்புறம் அவ பேயை பத்தி பயப்படுறாள், அதுல கிடைச்ச அட்வான்டேஜ் கொஞ்சமும், அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சது. அவ்வளவுதான். பாவி, வர நீ ஃப்ராட் ஆயிட்ட. அப்படிதானே? என்ன சொல்ற? இதான் நீ அவளை ஏமாத்தானே பண்ணிட்டு இருக்க. அப்படி சொல்லாதடா. ஆல்ரெடி அவன் இப்படி இருக்கிறத வச்சு நான் நடிக்கிறேன்னு வர கேட்டுட்டா. கேட்கவே செஞ்சுட்டாளா? அப்புறம் அதை நான் எப்படி சமாளிச்சேனோ அப்படி சமாளிச்சிட்டேன். தயவு செஞ்சு நீ மாறுடா. அவ நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா. நீ இப்போ ஃப்ராட் ஆயிட்டு அதெல்லாம் தலசுறதும் ஆச்சு. அதனால நீ சமாளிச்சிடுவேன். என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவன் என் கூட இருக்காள், எனக்கு அது மட்டும்தான் வேணும். அதை தாண்டி வேற எதுவுமே வேண்டாம். அப்போ உனக்கு அது மட்டும் போதும். எனக்கு அது மட்டும் போதும். என் பொண்டாட்டி என் கூட இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வேணும். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. நடத்து. ஆனா அவளை கொடுமைப்படுத்தாம, அவளை டார்ச்சர் பண்ணாம, மத்தவங்க ஏதாவது சொன்னா அது போர் ஆகாம நீ பண்ணு. நான் அவசரத்துல பண்ணிட்டேன். அதை மட்டும் நான் எப்படியே மாத்திக்கணும்னு நினைக்கிறேன்.
ட்ரை பண்றேன் நான் அதுக்கு. உண்மையில உன் லைஃப்ல ட்ரை எல்லாம் இல்லை. நீ மாறிதான் ஆகணும், பண்ணிதான் ஆகணும். இல்ல நான் வேற மாதிரி மாறிடுவேன், சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? இப்போ நீ என் ஃப்ரெண்டு தான் அண்ணனா மட்டும் தான் இருக்க. வழிய நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் அவளுக்கு அண்ணனா மட்டும் தான் யோசிப்பேன். வேற யாருக்கும் எதுவா இருந்து நான் யோசிக்க தயாரா இல்ல. மத்தவங்க தான் அவங்க அவங்களே பார்த்துப்பாங்கல்ல. அதனால அவங்களுக்கு தேவைப்படல. அதனால அவங்களுக்கு தேவைப்பட மாட்டேன், எனக்கு அவங்க தேவையில்லை. நான் இனிமேல் என் தங்கச்சிக்கு அண்ணனா மட்டும் தான் இருப்பேன். என் தங்கச்சிக்காக மட்டும் தான் இருப்பேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க தங்கச்சி உங்க கூட பேசணும். தங்கச்சிக்கு என் மேல இருக்கிறது வெறுப்பு இல்லை, கோவம் தான். அந்த கோவம் எப்போ வேணாலும் மாறும். அவ என்னைக்கா இருந்தாலும் என் தங்கச்சி. எப்பவுமே என் தங்கச்சி தான். அவ மாறிடுவா. அதனால எனக்கு அதை பத்தி கவலையும் இல்லை, பயமும் இல்லை. சரி சரி, சந்தோஷமா நீங்களும் சந்தோஷம் தான். ப்ளீஸ்டா நம்ம இப்படி பேசிட்டு இருந்தோம், கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான். ப்ளீஸ்டா புரிஞ்சு போல. நீ சொல்றதை நானும் சொல்றேன். இன்னைக்கு என்ன விட்டு இருந்த ஒரு நாள், நாளைக்கு நான் மாறுறேன், சரியா? ஏய், நான் அவளை என்ன பண்றேனோ அதெல்லாம் நீ திருப்பி பண்றடா. ஆமாண்டா மாப்பிள்ள, ஆமா அப்படிதான் பண்ணுவேன். சொல்லி தொலைக்கிறது. தோசை வச்சு தொலைச்சிட்டல, அதனால எல்லாத்துக்கும் பொறுத்து போயிடுதா. பொறுத்து போய் தொலைய. வேற என்ன பண்றது? ஓ, நீங்க பாச வச்சதுன்னு அடங்கி போயிட்டீங்க. டேய், இது உனக்கே உலகமா அடுப்பா தெரியல. ஊரே கேட்டு பாருடா, உன்னதான்டா கழுவி ஊத்தும். இந்த ஏரியாவில் கழுவுறது சொல்லி பார்ப்போம். எவ்வளோ கியூட்டா ஸ்வீட்டா அவளை லவ் பண்ணிட்டு இருக்க. எவ்வளோ அழகா பார்த்துக்கிறேன்னு என்னை பார்த்து ஏர் கழுவி ஊத்துவா. ஆமா ஆமா, சொன்னாங்க. டேய், சரி, அவளுக்காக அவ யோசிப்பான்றதுக்காக நான் நார்மலா பேசுறேன். மத்தபடி உனக்காக இல்ல. அது போதும்டா எனக்கு, அது போதும். ஓகே ஓகே, சரி நீங்க சாப்பிடுங்க, பசியோட இருக்கீங்க.